ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என் பசங்களுக்கு என்ன லஞ்ச் செஞ்சு கொடுத்தேன்னா மஷ்ரூம் வச்சு பிரியாணியும் இதுக்கு சைடிஷ்ஷாக ரைத்தாவும் தான் செஞ்சு கொடுத்தேன். இப்போது மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதோட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் இதோட வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 10 பல் பூண்டு, 2 தக்காளி கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மஷ்ரூம் வதங்கினதும் இதோட கொஞ்சம் மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். மல்லி, புதினா நல்லா வதங்கினதும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், லைட்டாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். இதோட உப்பும் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இதோட வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விடுங்க. அவங்க லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.